10 டிப்ஸை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ டெய்லி ரொட்டீனாக நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகப்படியான தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் உங்கள் உடம்புல எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படியான தண்ணி குடிக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்மளோட ஸ்கேல்ப்போ நம்ம செல்ஸோ வந்து ஒரு புத்துணர்ச்சியோட நல்லா இருக்கும். தண்ணி வந்து ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றுறது வந்து அந்த செடி வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு தானே. அதே போல் தான் நம்மளோட முடியும். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்குள்ளே தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட முடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே போல் சாப்பாடு நம்ம எடுத்துக்க உணவுலேயும் இருக்குது. நீங்கள் ரொம்ப அப்படியே ஹேர் கேர்னு ஒன்று டயட்டெல்லாம் போய் ஹேருக்கு எந்த விதமான சாப்பாடெல்லாம் சாப்பிடணுமோ அதுக்கு ஒரு டயட் சார்ட் பிளான் பண்ணி பயங்கரமாக பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பேசிக்காக நம்ம ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் வந்து எதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்குமோ அதை நீங்கள் போய் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரியான விஷயங்களை சாப்பாட்டில் டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ செகண்ட் விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம் சாப்பாடு, தண்ணி. செகண்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஆயில் மசாஜ். ஸோ 2 days ஒன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா மாடர்ன் ஆகிட்டாங்கல்ல. ஸோ இப்போ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீ ஹேர் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக வெளியில் போயிட்டு வர்றது தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ நார்மலாக நானே வெளியில் போனேன்னா ஒரு கிளச் போட்டுட்டு போவேனே தவிர பின்னிட்டு போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரீ ஹேர் போடும்போது என்ன விஷயங்கள் இருக்குன்னா, நம்ம முடியில் வெளியில் இருக்கக்கூடிய நிறையப்படியான அழுக்குகள் வந்து சேரும். ஸோ ஒரு ஆயில் வந்து எதுக்கு தேய்க்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து உஷ்ணம் அதிகமாகி நம்ம ஸ்கேல்ப் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உச்சி பதத்தில் நீங்கள் கொஞ்சம் போல் கையில் எண்ணெய் எடுத்து இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம உடம்புல எவ்வளோ சூடு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட தலை எப்போவுமே சூடாகவே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல்ப் வந்து சீக்கிரமாக வீக் ஆகி நம்மளுக்கு முடி உதிர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போது எப்போவுமே ஃப்ரிஸியாக நல்லா வந்து ஃப்ரீயான ஹேர் போடுவீங்க அப்படின்னா எண்ணெய் வைக்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, நான் முன்னாடியிலேருந்தே சொல்கிற மாதிரி தான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த ஃபிங்கர் டிப் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர் டிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் மட்டும் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கேல்பில் மட்டும் இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேல்ப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் பதம் இருக்கும். அதே போல் இந்த முடியோட எண்டில் நுனியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து கையில் பாம்பில் ஊற்றிட்டு இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு இப்படி தடவுங்க. இந்த மாதிரி நீங்கள் தடவும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு முடி வந்து உடையிறதும் சரி முடி கொட்டுறதும் சரி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் தலை குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 hour இல்லை 2 hourக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்து நீங்கள் வந்து குளிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எண்ணெய் வைக்கிறது பிடிக்கும், இல்லை எனக்கு நல்லா முடி வளரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்தின நாளே நல்லா தலை நிறைய எண்ணெய் வச்சுட்டு தலையில் ஸ்கேல்ப்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் நல்லா தடவி முடியை வந்து பின்னி போட்டுட்டு அடுத்த நாள் வந்து நல்லா சிக்கு எடுத்துகிட்டு குளிங்க. குளிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கு எடுத்துகிட்டு குளிக்கணும். இப்போ நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தலை குளிக்கும் போது நல்லா ஷாம்பு போட்டு முடியெல்லாம் நல்லா தேய்ச்சி இப்படியெல்லாம் கசக்கி ஒரு மாதிரி முடியை ரொம்ப இப்படி தலையை கவுத்தி போட்டு இப்படி தலைக்கு கீழே தான் மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முடியை வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி எடுத்து போட்டு இப்படி நல்லா தலை ஃபுல்லாக உள்ள நல்லா ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி முடியெல்லாம் தூக்கி போட்டு குளிக்கும் போதே ஒரு பெரிய போர்க்களம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்போ அந்த போர்க்களத்தில் என்ன ஆகுன்னா ஆல்ரெடி இருக்கிற சிக்கு கூட கொஞ்சம் சிக்காயிரும். ஸோ என்ன பண்ணுங்கள், முந்தின நாள் நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது சிக்கு எடுத்துருங்க. ஸோ சிக்கு எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகாது, முடியில் மேலே சிக்கு விழுகாது. மேலே சிக்கு விழுக உங்களுக்கு சிக்கு ஒடிக்க முடி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டிப்பையும் இதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ராப்பரான ஆயில் மசாஜ் வீக்லி ஒன்ஸ், ஒரு நாளைக்கு முன்னாடியும் இல்லை ஒரு 2 hours முன்னாடியும் இருக்கணும். ஸோ குளிக்கிறதுலலாம் என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிக்கிறது வந்து ஷாம்புவே பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட் தான். ஷேக்கா யூஸ் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் ஷேக்கா யூஸ் பண்ணலாம். அதுவுமே ப்ராப்பராக குளித்து நல்லா கழுவி எடுத்துடணும். ஷாம்பு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் கண்டிப்பாக டைல்யூட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணணும். அண்ட் குளிக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுரை வந்து ஷாம்பு ஃபுல்லாக நுரைச்சி முடியலாம் நுரை வந்தால் தான் நல்லா அழுக்கு போயிருக்கு அப்படின்னு கிடையாது. நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஷாம்பு போட்டு நீங்கள் குளித்தாலே போதும். ஸோ எண்ணெய் வச்சுட்டு குளிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். எண்ணெய் வச்சுட்டு குளிச்சிங்கன்னா நீங்கள் குளிச்சு எப்படி பார்த்தாலும் நீங்கள் குளித்த உடனே அந்த எண்ணெய் போயிடும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஹேரில் அந்த எண்ணெயை வச்சு ஊற வச்சுருக்கீங்களா அந்த 1 day, அந்த 1 dayவே உங்கள் முடிக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கிடைக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் டிப். நம்ம வந்து நல்லா தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், நல்லா ஆயில் மசாஜ் கொடுக்கணும், ப்ராப்பராக குளிக்கணும். ஸோ ஃபோர்த் ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி காய வைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் ட்ரெண்டியாக இருங்க, பட் நல்ல ஒரு ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ட்ரையர் இது எல்லாமே தூக்கி தூர போடுங்க. மேபி யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ வந்து எல்லா லேடிஸுமே வந்து நல்லா நம்மளுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை இல்லையா. ஒர்க்கிங் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகும்போது தலை குளிப்பீங்க. ஸோ வெட் ஹேரோட முடி சொட்ட சொட்ட அந்த ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிட்டு நம்மளால போக முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் ஹேர் ட்ரையிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் குளிக்கிறோம் இல்லையா. வீக்லி ஒன்ஸ் குளிக்கும் போது ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில் குளிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு காலையில் ஒரு 10 மணி போல் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அந்த வெயிலில் போய் நின்றீங்கன்னா ஒரு ½ hour நின்றீங்கனாலே போதும், உங்களுக்கு முடி வந்து ஓரளவுக்கு காஞ்சிரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து முடியை மேக்ஸிமம் சன்ட்ரைலேயே காய வைக்க பாருங்கள். மேக்ஸிமம் ஹேர் ட்ரை யூஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணிங்கனாலே முடியை சூடுபடுத்துனீங்கன்னா முடியை யாருமே நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி காய வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த காலத்துலலாம் முடிக்கு வந்து சாம்பிராணி போடுவாங்க, மற்றபடி முடிக்கு ஹேர் ட்ரையர் வச்செல்லாம் ப்ளோ பண்ணி சூடான காற்று அதுலேருந்து வெளியில் வரும்போது முடியை இன்னுமே வந்து பலவீனமாக தான் ஆக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் சன்ட்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ சிக்கு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் சிக்கு எடுக்க போகிறீங்க, ஹேருக்கு சிக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வழக்கமாகவே எப்படி எடுப்பீங்க, 2ஆக பிரிப்பீங்க, இப்படி மேலேருந்தே இழுத்துட்டு வருவீங்க. அப்படி இழுக்கக்கூடாது. அண்டு சிக்கு எடுக்கிறதும் மெயினாக எப்படி எடுக்கணும்னா ஒரு பேட்சாக இந்த அளவுக்கு ஹேர் வந்து எடுத்துக்கோங்க. சிக்கு எடுக்கிறது இப்படி மேலேருந்தே சிக்கு எடுக்கக்கூடாது. இப்போ நான் இவ்வளோ நேரமாக வீடியோக்காக தான் ஹேர் சிக்கு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன், பட் ஆனாலும் என் ஹேர் சிக்காக தான் இருக்கும். இப்போ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்காக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே முடியை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு முடியை வந்து பிரிச்சுட்டு நீங்கள் உங்கள் கை பாம்பில் இப்படி வச்சு இப்படி எடுங்க. இந்த மாதிரி இந்த 2 விரலையும் யூஸ் பண்ணி இந்த முடியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் உடம்போடு சேர்த்து வச்சு ஒரு சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து நீங்கள் வந்து முடியை வந்து சிக்கு எடுங்க. ஸோ அதே போல் மேலேருந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து சிக்கு எடுக்காதீங்க. கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மேலே வரைக்கும் சிக்கு எடுத்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு சிக்கு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று அதே மாதிரி சிக்கு எடுக்கிறதுக்கு மைக்கோதி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து சிக்கு எடுப்பாங்க. எதுவுமே வேண்டாம், நம்ம கையே போதும். இப்போ நீங்கள் சிக்காக இருக்குது முடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு சிக்கு இருக்கிற இடத்துல கையை இப்படி விட்டு முடியை பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சீப்பை வச்சு சீவுங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ ஒரு அவசரத்தில் இருக்கீங்க, ஆஃபீஸ் போகிற மாதிரி அவசரத்தில் இருக்கீங்க, ரொம்ப சிக்காக இருக்குது அப்படின்னா சிக்கு எடுக்காதுங்க. அதுக்கப்புறமா வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேருந்து நீங்கள் சிக்கு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிக்கு வந்து ஈஸியாக உங்களால் எடுக்கவும் முடியும். முடி வந்து போகிறது இந்த நம்ம சிக்கு எடுக்கும்போது போகக்கூடிய முடியோட அளவு வந்து கம்மியாகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5th டிப். சிக்கு எடுக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி நீங்கள் சிக்கு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸ் கம்மியாகும். நானும் சிக்கு எடுக்கிறேன், டெய்லி சிக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் முடியை சிக்கு எடுத்து இழுத்து போட்டுட்டிங்கன்னா சீப்பில் இருக்கிற முடி அளவு தான் அதிகமாக இருக்குமே தவிர உங்கள் தலையில் இருக்கிற முடி அளவு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ சிக்கு எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமை டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிக்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஹேர் லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்டு முக்கியமான விஷயம் 6th பாயிண்ட், சீப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பெரிய பல்லோட நம்மளோட சீப்பு இருக்கணும். சீப்புனா நம்ம நிறைய பேர் வந்து நம்ம அம்மாக்கள்லாம் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணுவாங்க. பாதி பல் பார்த்தீங்கன்னா பாதி பல் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், பாதி பல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சீப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு இந்த கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு. ஸோ இதோட எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய சீப்பில். பட் இந்த பல்லு சீப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். உங்களோட ஹேருக்கு இந்த மாதிரி உங்களோட ஸ்கேல்ப்புக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஷார்ப்பான சீப்பு யூஸ் பண்ணாதீங்க. அது ஸ்கேல்ப்பை மேலும்
மேலும் மேலும் ரொம்ப பலவீனமாகும். நீங்கள் வந்து நம்ம மசாஜ் பண்ணுறது இன்னொரு வகை இருக்குது. மசாஜுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி சீப்பை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். லைக் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கோம்பு எடுத்து சீப்பை வச்சு இப்படி நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும், மேல்வாக்குலேருந்து கீழ்வாக்கு வரைக்கும் இப்படி இழுத்தே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும் மசாஜ் பண்ணலாம். நம்ம தலை இழுக்கிறதே ஒரு வகையான ஒரு மசாஜ் தான். ஸோ அதனால் டெய்லியுமே சிக் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க கண்டிப்பாக ரொம்ப சிக்காக இருக்கும்போது அவசரத்தில் எடுக்காதீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து சிக் எடுங்க. ஸோ இந்த மாதிரி சீப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து மரச்சீப்பு கிடச்சா ரொம்ப நல்லது. பட் மரச்சீப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா மரச்சீப்பு அப்படிங்கிறத பாருங்கள். லைட்டாக ஏதாவது குட்டியாக பிசிறு இருந்தால் கூட நம்ம தலையில் போய் அது கீறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மரச்சீப்பு வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அண்டு இந்த டிப் பார்த்திங்கன்னா பின்ஃபார்ம் லைஃப் ஸ்டைல் அந்த அக்கா சொன்னாங்க. ஸோ எனக்கும் அந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம தலை இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம சீப் எடுத்து ஒரு செவுத்தில் இந்த மாதிரி 2 தட்டு தட்டணுன்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ அவங்க சொன்ன டிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வேலிடாகவும் இருந்துச்சு அந்த டிப். பிகாஸ் நம்ம தலை இழுக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரோட தலையில் வந்து நிறைய அழுக்குகள் இருக்கும். ஸோ அந்த அழுக்கை வந்து நம்ம அப்படியே வச்சு திருப்பியும் இழுக்க நம்ம அது முடிக்க வந்து நம்ம வந்து திருப்பியும் பிரச்சனையை தான் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தட்டும்போது அதில் முடியில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே போயிடும். முக்கியமாக டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கவங்களும் தலையில் பெயின் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் சீப்பை வந்து இந்த மாதிரி 2 தடவை தட்டிக்கங்க. ஸோ அதே போல் ஒருத்தர் யூஸ் பண்ணுற சீப்பை இன்னொருத்தர் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரோட ஸ்கேல்ப் டைப்பும் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் என்னோடய ஸ்கேல்ப் வேறு மாதிரி இருக்கும், என்னோடய ஹஸ்பண்டோட ஸ்கேல்ப் டைப் வேறு மாதிரி இருக்கும். அவங்க தலையில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வேறு இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுற சீப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடிக்கு வேறு விதமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சீப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அண்ட் சீப் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சீப்பை ரொம்ப கான்ஷியஸாக எடுத்து கழுவ மாட்டோம். அது ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த கோம்பை வந்து நல்லா க்ளீனாக வச்சுருங்க. இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி பக்காவாக எப்போவுமே என்னோடய கோம்பு வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கோம்பை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது 7th டிப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னதான் நைட் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், எப்படி வேணால் ஹேரை ஃப்ரீயாக வந்து வெளியில் போட்டுட்டு போகலாம். ஆனால் நைட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தலையை முடிஞ்ச அளவுக்கு சிக்கு எடுத்துகிட்டு முடியை வந்து பின்னி போடுங்க. அண்ட் பின்னி போடுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக அப்படியே இறுக்கி பிடிச்சி பின்னக்கூடாது. அப்போல்லாம் அம்மா பின்னுவாங்கல்ல ரொம்ப டைட்டாக மேலே இந்த உச்சி பதத்துலேருந்து அப்படியே அழுத்தி பிடிச்சி பின்னி. பிகாஸ் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கும், ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குலாம் பின்னுறதுக்கே பிடிக்காது. பின்னலாம், அவங்களும் பின்னலாம், கண்டிப்பாக பின்னலாம். ஆனால் லூஸாக பின்னுங்க. எந்த அளவுக்கு லூஸாக நீங்கள் ஹேரை வந்து பிளாட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லூஸாக ஹேர் பிளாட் பண்ணிவிட்டு. அண்ட் ரப்பர் பேண்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரோட திக்னஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் முடி இந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னா இந்த திக்கை விட ரப்பர் பேண்ட் வந்து டபுள் மடங்கு பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் போடும்போது 2 தடவை சுற்றினாலும் அந்த ரப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும். எப்பவுமே ரப்பர் பேண்டும் ரொம்ப டைட்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் ரப்பர் பேண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஹேருக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதை 2 தடவை சுற்றினாலுமே எனக்கு வந்து இது வந்து ரொம்ப டைட்டாக விழுகாது. அண்டு இது வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரப்பர் பேண்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா புசுன்னு இருக்கும். ஸோ வந்து ஹேருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப டைட்டாகவும் ரப்பர் பேண்ட் போடக்கூடாது. முக்கியமான விஷயம் இது வந்து அடிக்கடி நான் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஹேர் ட்ரிம் பண்ணுறது 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் ஹேர் வந்து கண்டிப்பாக ட்ரிம் பண்ணணும். நம்ம ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் தான் நம்ம முடி வளர்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஹேர் ட்ரிம் பண்ணணும். ஹேர் ட்ரிம் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நீங்கள் மேபி ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஹேர் ட்ரிம் பண்ணுறது அமாவாசை முடிஞ்சு 3 நாள் கழிச்சு கரெக்டாக 3ஆவது நாள் நம்ம வந்து ஹேர் ட்ரிம் பண்ணணும். ஹேர் ட்ரிம் பண்ணுறதும் எடுத்த உடனே மேலே வரைக்கும் வெட்டிடக்கூடாது. நம்ம ஹேரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் இப்போ வெட்டுறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு முடி இருக்குன்னா ஒரு விரல் நீட்டுக்கு ஹேர் வந்து வெட்டுவேன். அந்த அளவுக்கு ஹேர் வெட்டுவேன். சில நேரம் கொஞ்சம் அதிகமான ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் மேலே எடுத்து கூட நம்ம ஃபுல் ஹேண்ட் இந்த அளவுக்கு வர அளவுக்கு கூட ஹேரை வெட்டி விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முடி வளரலை, நம்ம ஏன் முடி வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக
முடி வெட்டணும். அண்ட் வளர்பிறை அப்போ முடி வெட்டுங்க. ஸோ வளர்பிறை அது ஒரு மூட நம்பிக்கையாக கூட நீங்கள் நினைக்கலாம். பட் வளர்பிறை அப்போ முடி வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். எனக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், வளர்பிறை அப்போ முடி வெட்டுங்க, நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹேர் ட்ரிம் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் வந்து ஹேர் ட்ரிம் பண்ணலாம். ஸோ 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் ஹேர் ட்ரிம் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 9th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பண்ணுறேன், ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன்னு ஃபுல்லாக பயங்கரமாக ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறது, ஹேரை ஹீட் பண்ணுறது, அதுக்கு உரிய ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது யூஸ் பண்ணலாம், இல்லை ஹேர் ஹீட் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம், யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே ஒரு அளவாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், நல்ல தூக்கம், ரொம்ப நிம்மதியான தூக்கம் இருக்கணும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா அது நமக்கு எல்லா வகையிலுமே நம்ம உடம்புல பாதிக்கும் இல்லையா? ஸோ நம்ம உடம்புல காட்டும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நல்ல தூக்கம் இருக்கணும், நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கணும், எந்தவித டென்ஷனுமே இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா நம்ம ஹேர் லாஸ் ஆகுறதுலேயே நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேர் லாஸ் அதிகப்படியாக ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நல்லா தூங்குங்க. ஸோ சாப்பாடு அப்படின்றத நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்லா தண்ணி குடிக்கணும். அதே போல் நல்ல ஹேருக்கு ஸ்ட்ரென்த்தான உணவாக சாப்பிடணும். ஸோ என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் ப்ரௌஸ் பண்ணதுபடி எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சாப்பிடலாம், கண்டிப்பாக நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா கீரை வகைகள் சாப்பிடலாம். ஸ்பினச் வெரைட்டி வந்து சாப்பிடலாம். அதில் விட்டமின் A, E, C, B இது எல்லாமே இருக்குது. ஸோ கேரட் சாப்பிடலாம். கருவேப்பிலை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைமுடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். ஸோ கருவேப்பிலை நீங்கள் ரெடி பண்ணுற எண்ணெயிலையுமே சேர்க்கலாம், சாப்பிடவும் செய்யலாம். ஸோ வால்நட் சாப்பிடலாம். உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு எதெல்லாம் வாங்க முடியுமோ அந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து தலைமுடிக்கு ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் தலை வந்து ரொம்ப சில்கியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்க் யூஸ் பண்ணலாம். வெந்தயம், அதே போல் பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சு அரைச்சி அது மாஸ்க் போடலாம். ஆனால் தயிர் போடுறதா இருந்தால் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்காதீங்க. அப்படி தயிர் தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 10 minutes மட்டும் ஊற வச்சுட்டு குளிச்சுருங்க. அதே போல் முட்டையோட வெள்ளை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ஆனால் வந்து அது தேய்ச்சி ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அது வேண்டாம்னா நீங்கள் வந்து தயிர் தேய்க்கலாம். முட்டை வெள்ளை வந்து தேய்க்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தலையை நல்லா க்ளீன் ஷாம்பூ போட்டு ஷாம்பூ வாஷ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது அவகேடோ சாப்பிடலாம். அவகேடோலையும் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது, வைட்டமின் E, B எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். கீரை வகை, கேரட், கருவேப்பிலை, வால்நட், யோகட், அவகேடோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, எல்லாம் பயிர் வகைகள் இது எல்லாமே சாப்பிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து பீட்டா கேரட்டின் வந்து நிறைய இருக்குது. ஸோ லென்டில்ஸ், எல்லா வகையான லென்டில்ஸ், தால் இதிலெல்லாம் நிறைய அயன் சத்துக்கள் இருக்குது. ஸோ நான்வெஜ் ஆப்வியஸ்லி நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய விஷயங்கள் சாப்பிடுவோம். ஸோ எக் ரொட்டீனாக நம்ம எக் சாப்பிட்றவங்க இருக்காங்க. எக் வந்து ரொம்ப நல்லது. அதே போல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் எப்போவுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகள் சாப்பிட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மீன் அதிகமாக எடுப்போம். ஸோ அதனால் அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகள் சாப்பிட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே போல் ஆயிஸ்டர் நிறைய பேர் கிடைக்காது, ஆனால் கிடைச்சா சாப்பிடலாம். அதே போல் ஷ்ரிம்மில் வந்து ஜிங்க், விட்டமின் B, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இதெல்லாமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்து ஸோ அதுபடி சாப்பிட்டாலுமே எல்லாமே அடங்கியிருக்கு. வெறும் நம்ம எண்ணெய் தேய்க்கிறது, குளிக்கிறது மட்டுமே கிடையாது. நம்ம என்ன இன்டேக் எடுத்துக்கிறோமோ அதுலேயும் ஹேர் க்ரோத் வந்து அடங்கியிருக்கு. அவ்வளோதான். ஸோ டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தாச்சு. இதோட டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ண வேண்டிய 10 டிப்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.